அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसर कार्यक्रम पर आप सबका स्वागत है. आप जो बराबर सहयोग देते आ रहे हैं उसके लिए हार्दिक धन्यवाद. आज का कार्यक्रम और उसका शीर्षक है साहित्य लहरी. इस साहित्य लहरी के अंतर्गत उपन्यास सम्राट प्रेमचंद कुर्द तिम्बला उपन्यास के बारे में हम चर्चा करते आ रहे हैं. वो पिछले एपिसोड में पूरा नहीं हुआ था, उसको हम आज पूरा करने जा रहे हैं. निर्मला के पिताजी की अकाल मृत्यु हो गई थी. इसके कारण निर्मला का विवाह रुक गया और उसकी निर्मला की माताजी कल्याणी अपनी बेटी के लिए उचित दहेज न दे पाई. इस कारण निर्मला का विवाह रुक गया. दहेज के कारण ससुराल वालों ने विवाह होने ना दिया, तो लाचार होकर बिना दहेज के निर्मला का विवाह 40 साल के विवाहित तोताराम के साथ कर दिया गया. तोताराम के साथ उनका विवाह निर्मला का विवाह हो गया. तो उसके बाद उसकी क्या हालत की उसके बारे में आज हम देख रहे हैं. बेमेल विवाह, मैचलेस मैरिज, पुरंदा திருமணம். निर्मला 15 साल की सरल बालिका है. निर्मलाவுக்கு 15 வயது उड़े सिறிய குழந்தை, எளிய குழந்தை அவள். दहेज धोबी भुवन लोकमोहन सिन्हा की करतूत से निर्मला की शादी विदुर तोताराम से की जाती है, जो कि 40 साल के हैं. வரட்சினைக்கு பேராசை பிடித்த பேராசைக்காரர் டாக்டர் போர்மோகன் சின்ஹா அவருடைய தவறான செய்கையினால் நிர்மலாவின் திருமணம் நின்று போகிறது. அவருடைய திருமணம் வரட்சினை பெறாமலேயே ஏற்கனவே மனைவியை இழந்த 50 வயதுடைய அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது. அவர்களோடு நிர்மலா திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அபாகா நாரி கருதை, அதிர்ஷ்டக்கட்டையான பெண் இதயம். अबला नारी का सुखमय जीवन दहेज रूपी राक्षस के हाथों नष्ट हो जाती है. வலுவிழந்த பெண்ணாகிய நிர்மலாவுடைய சுகமயமான வாழ்க்கை வரட்சி என்ற அரக்கன் கையாலே அழிக்கப்படுகிறது. निर्मला का दाम्पत्य जीवन सुखमय नहीं रहा. निर्मलाவுடைய இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கவில்லை. पिता के समवयस्क पति के साथ आदर्श गृहस्थ जीवन निर्वाह करते हुए निर्मला आदर्श भारतीय नारी का कर्तव्य पालन करती है. தன் தந்தைக்கு நிகரான இணையான வயதுடைய ஒத்த வயதுடைய கணவரோடு கணவராக இருந்தாலும் அவரோடு ரோல் மாடலான முன் உதாரணமான ஒரு பெண்ணாக சுகமான வாழ்க்கையை அடித்து கொண்டு தன்னுடைய கடமையை, இந்திய பெண்ணுடைய கடமையை சரிவர நிறைவேற்றி கொண்டிருக்கிறாள் निर्मला. साउथ के बच्चों को अपना मानकर पालन पोषण करती है. தன்னுடைய கணவனுடைய முதல் மனைவியுடைய குழந்தைகளை தமிழில் சொல்லுவாங்க சக்கரத்தி பிள்ளைம்பாங்க. சக்கரத்தி பிள்ளைகளை தன் பிள்ளையாக கருதி கொண்டு அவர்களை மிக அன்போடு பாசத்தோடும் வளர்த்து வருகிறாள். அசாந்தி,
அமைதியின்மை. तोताराम का बड़ा बेटा मनसाराम निर्मला का समवयस्क है. தோதராமனுடைய பெரிய பையன் மூத்த மனிதனுடைய பையன் மன்சாராம், அவனுக்கும் நிர்மலாவுக்கும் ஒத்த வயது. அவனுக்கும் வயது 15, இவளுக்கும் வயது 15. निर्मला उसके साथ वात्सल्यपूर्ण व्यवहार करती है. நிர்மலாவோ அந்த பையனோடு, அந்த சக்கரவர்த்தி மகனோடு பாசம் மிகுந்த நட்பு வைத்திருக்கிறாள். பாசமாக பிஹேவ் பண்ணுகிறாள், நடந்து கொள்கிறாள். பரந்து தோத்தேராம் சந்தேக கர்த்தே, ஆனால் தோத்தாராமும் சந்தேகப்படுகிறார். இவருடைய நட்பை அவர் களங்கமாக பார்க்கின்றார். புத்திரக்கோ சாத்ராவாஸ் பேதியத்தை, தன்னுடைய மகனை அவர் நம்பிக்கையின்மை காரணமாக ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கிறார். तोताराम की ये करतूत मनसाराम की मृत्यु का कारण बनता है. தோதராமுடைய இந்த தவறான செயலானது அவருடைய மகன் மன்சாராமுடைய மரணத்துக்கு காரணமாகிறது. மனம் விரும்பி அவர் இறந்துவிடுகிறார். बेटे की मृत्यु से प्रभावित तोताराम की आमदनी बंद हो जाती है. தன்னுடைய மகனுடைய மரணத்தால் பாதிக்கப்பட்ட தோதராமுடைய வருமானம் குறைந்து விடுகிறது. ஆமதனி பந்து ஹோஜாத்தி, நின்று விடுகிறது, வருமானமே நின்று விடுகிறது. கர்மே கரிபி கா சாம்ராஜ்ய சா ஜாத்தா है. வீட்டிலே வறுமை ஆட்சி புரிகிறது, வறுமையுடைய சாம்ராஜ்யம் பரவிவிடுகிறது. जब घर संभालना निर्मला के लिए असंभव हो जाता है. இப்பொழுது வீட்டை நிர்வாகம் செய்வது நிர்மலாவை பொறுத்த வரைக்கும் இயலாததாக, அது இம்பாசிபிளாக தெரிகிறது. इसका असर तोताराम के बेटे सियाराम और जियाराम पर पड़ता है. இதனுடைய விளைவு தோதாராமுடைய இளைய மற்ற மக்களாகிய சியாராம் ஏற்படுகிறது. இதனுடைய தாக்கம் पिता का स्नेह और माँ के वात्सल्यमय प्यार से वंचित सियाराम घर त्याग देता है. தந்தையினுடைய பாசமும் தாயினுடைய பாசமும் இல்லாத வஞ்சிக்கப்பட்ட சியாராம் வீட்டை விட்டு போகிறான், வீட்டை துறந்துவிடுகிறான். ஜியாராம் ஆத்மஹத்யா कर लेता है. ஜியாராம் தற்கொலை செய்து கொள்கிறான். इस प्रकार घर की शांति मिट जाती है. இவ்வாறாக வீட்டினுடைய அமைதி அழிந்து விடுகிறது. சாந்தி மிட் ஜாத்தி है, அமைதி அழிந்து விடுகிறது. प्रायश्चित्त परिहारम. दहेज लोभी डॉक्टर मनमोहन सिन्हा निर्मला के प्रति किए गए अन्याय का प्रायश्चित्त के रूप में अपने भाई की शादी निर्मला की छोटी बहन कृष्णा के साथ करा देते हैं. வரட்சணை பேச பிடித்த டாக்டர் மன்மோகன் சின்ஹா தான் நிர்மலாவுக்கு இழைத்த அநியாயத்துக்கு பரிகாரமாக தன்னுடைய தம்பியுடைய திருமணத்தை நிர்மலாவுடைய தங்கை கிருஷ்ணாவோடு செய்து வைத்து தான் செய்த தவறுக்கு பரிகாரம் தேடிக் கொள்கிறார். असमय मृत्यु, अकाल मरणम. मनमोहन सिन्हा की पत्नी सुधा और निर्मला में आपसी प्रेम पलता है. டாக்டர் மன்மோகன் சின்ஹாவுடைய மனைவி சுதாவுக்கும் நிர்மலாவுக்கும் இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு மலர்கிறது. मनमोहन सिन्हा निर्मला के अनुपम सौंदर्य से वशीभूत हो उसके साथ अनुचित प्रस्ताव रखते हैं. டாக்டர் மன்மோகன் சின்ஹா அதற்கு முன்பு அவளை நிர்மலாவை பார்த்தது கிடையாது. இப்போது நிர்மலாவை பார்த்த உடனே அவருடைய ஈடு இணையற்ற அழகை பார்த்து அவர் மீது ஆசை கொள்கிறார். ஆசை கொண்டு மட்டுமல்லாமல் அவரிடம் தன்னுடைய தப்பான தீர்மானத்தை வைக்கிறாள். அதாவது நான் உன்னை என்னுடைய வைப்பாட்டியாக ரக்கேல் சொல்வாள், ரக்கேல் வைப்பாட்டியாக வைத்துக் கொள்வதாக அவர் சொல்கிறார். इस कारण पत्नी की फटकार सुनते हैं.
இதை கேட்ட சுதா கோபம் கொள்கிறாள். அந்த சினஹாவுடைய மனைவி சுதா அவரை திட்டுகிறாள். अपनी आत्मग्लानि का शिकार हो ஆத்மஹத்யா कर लेते हैं. ஆகவே அவர் தன்னைத்தானே அவருடைய உள்ளமனமே அவளை ஏசுகிறது, வைகிறது, திட்டுகிறது. வெறுப்புக்கு இரையாகி சுய வெறுப்புக்கு இரையாகிய டாக்டர் மன்மோகன் சின்ஹா தற்கொலை செய்திருக்கிறார். आशा नம்பிக்கை. बेचारी निर्मला की सारी आशाओं पर पानी पर गया था. பாவம் நிர்மலாவுடைய அனைத்து ஆசை கனவுகளும் தண்ணீரிலே கரைந்து போயிட்டது, காணாமல் போயிட்டது. उसकी एक बच्ची हुई, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. इसका नाम आशा रखा गया. அந்த குழந்தைக்கு ஆஷா என்று பெயர் வைக்கப்பட்டது. परिवार की बोझ से लदे निर्मला का जीवन की एकमात्र आशा अपनी बेटी आशा ही थी. குடும்பச் சுமையை சுமந்து கொண்டிருந்த பாதிக்கப்பட்ட நிர்மலாவுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை சின்னமாக விளங்கியவள் அவளுடைய மகள் ஆஷாதான். அவளுக்காகத்தான் அவள் உயிர் வாழ்ந்தாள். इसके சுகமய பாவி ஜீவன் के लिए தஹேஜ் के लिए அவருடைய சுகமயமான ஆனந்தமயமான வருங்கால வாழ்க்கைக்காக, அதாவது வரச்சனைக்காக निर्मला ने कुछ गहने संजो कर रखे थे. அவள் சில நகைகளை சேகரித்து வைத்திருந்தாள். जिसकी जियाराम ने चोरी की थी. अयतान जियाराम मृत्यु. घर की अशांतिमय वातावरण से पीड़ित तोताराम अपने बेटे की खोज में निकल पड़ते. வீட்டினுடைய அமைதிமையான சூழ்நிலை காரணமாக அதனால் பாதிக்கப்பட்ட வேதனைப்பட்ட தோதாராம் தன்னுடைய மகனை தேடிக்கொண்டு புறப்படுகிறார். इधर घर में तोताराम की विधवा बहन रुक्मणी ही निर्मला का एकमात्र सहारा रही. இங்கே வீட்டிலே தோதாராமுடைய சகோதரி விதவை ருக்மணி தான் நிர்மலாவுக்கு ஒரே ஒரு ஆதரவாக அவள் இருந்து வருகிறாள். गरीबी, शोक, वेदना, अशांति, बीमारी, पति का वियोग और घोर निराशा, इसका शिकार हो निर्मला का अभावमय जीवन में अकाल में ही मृत्यु की शरण ले ली. வறுமை, வீட்டுடைய அமைதி இல்லாத சூழ்நிலை, இவற்றால் பாதிக்கப்பட்ட கரீபி, ஷோக், வறுமை, சோகம், வேதனை, அசாந்தி, நிம்மதியில்லாமை, அமைதியில்லாமை, பீமாரி, நோய், பதி கா வியோக், கணவனுடைய பிரிவு, கோர் நிராஷா, கடுமையான ஏமாற்றம், இவற்றுக்கு இரையாகிய நிர்மலாவுடைய குறைகள் மயமான ஒரு வாழ்க்கையானது அகால மரணத்துக்கு காரணமாகிறது. அகால மரணத்திலும் அவள் அடைக்கலம் தேடிக்கொள்கிறாள், அவளுக்கு அமைதி திருக்குகிறாள். इस प्रकार दहेज रूपी राक्षस ने तीनों परिवार के सुख को खा लिया. இவ்வாறாக வரட்சணை என்ற அரக்கனானவன் இந்த 3 குடும்பத்தினுடைய சுகத்தையும் சாப்பிட்டு விட்டது. इस प्रकार दहेज रूपी राक्षस ने तीनों परिवार के सुख को खा लिया. चलचित्रण. अब अभी तक जो कहानी जो संक्षेप में मैंने कही थी, और अब हर पात्र के बारे में विचार करेंगे. ஒவ்வொரு கேரக்டர் பற்றி நம்ம ஆய்வோமாக. முதலாவது கேரக்டர் ये முதலாவது पात्र पहला पात्र है निर्मला, उसके बारे में हम विचार करेंगे.
आमुख मुनवुரை उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद कुरद निम्मला उपन्यास की नायिका है निम्मला. நாவல் சக்கரவர்த்தி என்று விளக்குகின்ற பிரேம்சந்த் அவர்கள் இயற்றிய நிம்மலா நாவலுடைய ஹீரோயின் தான் நிம்மலா. कहानी का मूल நிம்மலா மாத்ரி है. இந்த கதைக்கு அடிப்படையே வேறே யாருன்னு சொன்னால் निम्मला தான். प्रस्तुत उपन्यास के सारे पात्र निम्मला के इर्द गिर्द घूमते हैं. இந்த நாவலுடைய எல்லா கேரக்டர்ஸும் வந்து நிம்லாவையே சுற்றி வருகின்றன. இர்து கிர்து கும்பினா அவையே சுற்றி சுற்றி வருகின்றன. இர்து கிர்தா இங்கும் அங்கும் சுற்றி வருகின்றன. இந்த நாவலுடைய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நிம்லாவையே சுற்றி சுற்றி வருகின்றன. இர்து கிர்து கூப்பிட்டே சுற்றி சுற்றி இங்கும் அங்கும் சுற்றி சுற்றி வருகின்றன. சரல் பாலிகா எளிமையான ஒன்றும் அறியாத சிறுமி. நிம்மலா उदयभानुलाल कल्याणी दंपति की पुत्री है. निम्मला उदयभानुलाल மற்றும் கல்யாணி இவருடைய மகள் ஆவார். वो अत्यंत रूपवती और गुणवती भी है. அவள் மிக மிக முடிவில்லாத அழகுடையவள், முடிவில்லாத அழகுள்ளவள், உடவுள் உள்ளார். पिता की मृत्यु तन्नेरुடைய மரணம். अपने पिता की मृत्यु का से मृत्यु पर उसकी शादी रुक जाती है. தன்னுடைய தந்தையாருடைய மரணத்தின் காரணமாக அவள் திருமணம் நின்று விடுகிறது. दहेज का बुरा प्रभाव வரத்தினுடைய தவறான தாக்குதல், தவறான நடத்தை. डॉक्टर बोमन सिन्हा के साथ उसकी शादी पक्की हुई थी. डॉक्टर बोमन सिन्हाவுக்கும் இவளுக்கும் திருமணம் நிச்சயமாக இருந்தது. शादी पक्की हुई थी, திருமணம் நிச்சயமாக இருந்தது. पिता के निधन पर निम्मला का परिवार अनाथ हो जाता है. தன்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு நிம்மலாவுடைய குடும்பமானது அனாதையாக ஆகிவிடுகிறது. वे दहेज देने में असमर्थ हैं. அவளால் வரதட்சணை கொடுக்க இயலாமல் போகிறது. इसलिए डॉक्टर बोमन सिन्हा शादी का रिश्ता तोड़ देते हैं. ஆகவே டாக்டர் போமன் சின்ஹா திருமண உறவை அறுத்து விடுகிறார். दहेज प्रथा के कुप्रभाव और मजबूरी दोनों का निम्मला शिकार होती है. இந்த வரட்சணை வழக்கத்தினுடைய தப்பான விளைவுக்கும் மேலும் வறுமைக்கும் வரட்சணைக்கும் நிம்மலா இரையாகிறாள். डॉक्टर बोमन सिन्हा के साथ उसकी शादी पक्की हुई थी. டாக்டர் போமன் சின்ஹாவுக்கும் அவளுக்கும் திருமணம் முடிவாக இருந்தது. पिता के निधन पर निम्मला का परिवार अनाथ हो जाता है. தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு நிம்மலாவுடைய குடும்பம் வந்து அனாதையாகி விடுகிறது. वे दहेज देने में असमर्थ हैं. அவர்களால் வரதட்சணையை அளிக்க இயலவில்லை. इसलिए डॉक्टर बोमन सिन्हा शादी का रिश्ता तोड़ देते हैं. ஆகவே டாக்டர் போமன் சின்ஹா திருமண உறவை முறித்துக் கொள்கிறார், திருமண பந்தத்தை முறித்துக் கொள்கிறார். दहेज प्रथा के कुप्रभाव और मजबूरी दोनों का निम्मला शिकार होती है. நிம்மலா வரதட்சணை பழக்கத்துடைய தவறான விளைவு மற்றும் இயலாமை இரண்டுக்கும் இரையாகிறாள் நிம்மலா. अनमेल विवाह பொருந்தா திருமணம். निम्मला का विवाह बूढ़े तोताराम से कर दिया जाता है. வயதான தோதாராமுக்கும்
நிம்மலாவுக்கும் திருமணம் செய்யப்படுகிறது. தோதாராம் நிம்மலா के पिताजी के समान है. तोताराम निम्मलाவுக்கு தந்தையை போல் இருக்கிறார். इसलिए पति की ओर निम्मला का खास लगाव नहीं हुआ. ஆகவே தன்னுடைய கணவர் மீது நிம்மலாவுக்கு விசேஷமான ஈடுபாடு எதுவும் ஏற்படவில்லை. காஸ் लगाव विशेष ஈடுபாடு आगविल्லை. इसलिए उसका गृहस्थ जीवन सुखमय नहीं रहा. इसलिए उसका गृहस्थ जीवन सुखमय नहीं रहा. ஆகவே அவருடைய திருமண வாழ்க்கை சுகமானதாக இருக்கவில்லை. कर्तव्य निष्ठता कर्म उणर्ச்சி. तोदाराम के 3 बेटे थे. तोदारामुக்கு 3 மக்கள் இருந்தார்கள். मनसाराम, सियाराम, जियाराम और सियाराम. बड़ा लड़का मनसाराम निम्मला का समवयस्क था. பெரிய பையனாகிய मनसाराम நிம்மலாவுக்கு ஒத்த வயதுடையவன், ईक्वल एज. फिर भी निम्मला सारे पुत्रों का पालन लाड प्यार से करती थी. இருந்தபோதிலும் நிம்மலா தன்னுடைய 3 பிள்ளைகளையும் மிகவும் செல்லமாக வளர்த்தாள். लाड प्यार से செல்லமாக, மிக செல்லமாக. आदर्श पत्नी मुन उदाहरण मनवी. मनसाराम निम्मला का समवयस्क था. इसलिए निम्मला अपनी मिलनसार प्रवृत्ति के कारण उसके साथ मित्रता भावना का व्यवहार करती थी. मनसाराम நிம்மலாவுக்கு ஒத்த வயதுடையவன், இவரும் அவரும் ஒரே வயது. इसलिए நிம்மலா अपनी मिलनसार प्रवृत्ति कारण ஆகவே தன்னுடைய அனைவரும் கலந்து பழகின்ற சோசியல் டைப் அதன் காரணமாக அவன் அவளோடு நட்பு போன்ற உணர்வோடு நடந்து வந்தான். அவளும் அப்படியே நடந்து வந்தாள். இவருடைய பிஹேவியரும் ஈச் அதர் ஒருத்தருக்கொருத்தர் நட்புக்குரிய பிஹேவியராக இருந்தது. அங்கே தவறு எதுவும் இல்லை. பரந்து பதி தோத்தாராம் ने इन पर संदेह किया. ஆனால் கணவன் தோத்தாராமும் இவருடைய அந்த உறவை நட்பை சந்தேகப்பட்டார். அப்பொழுது उसका दिल तड़प उठा. அவருடைய உள்ளம் துடித்தது. और फिर भी उसने अपने சத்தியத்துவ தர்மம் को निभाला. இருந்தாலும் அவள் தன்னுடைய ஒரு கற்புள்ள பெண்ணுடைய கடமையை அவள் நிறைவேற்றினாள். தன்னுடைய கடமையிலிருந்து அவள் தவறவில்லை. घर की दुर्दशा வீட்டினுடைய பரிதாப நிலைமை. मनसाराम की मृत्यु ने निराश तोताराम का धंधा ठीक तरह से नहीं चल सका. मनसारामुடைய மரணத்தால் ஏமாற்றமடைந்த தோதாராமுடைய வாழ்க்கை தொழில் மிக சரியாக நடத்த முடியவில்லை. आमदनी भी कम होने के कारण घर की अभावग्रस्त रहा. வருமானம் குறைந்த காரணத்தால் வீடும் கூட குறைகள் நிரம்பியதாக இருந்தது. इस कारण निम्मला अपनी बच्ची का पालन ठीक तरह से नहीं कर पाई. இதனால் நிம்மலா தன்னுடைய மகளை சரியாக வளர்க்க கவனித்து கொள்ள முடியவில்லை. दयनीय हालत परिणाम निலைமை. घर की दुर्दशा, गरीबी, मानसिक व्यथा, लाचारी, इन सारी परेशानियों से त्रस्त निम्मला की मृत्यु कम उम्र में हुई. வீட்டினுடைய மோசமான நிலைமை, வறுமை, உள்ளத்துடைய வேதனை, இயலாமை, இந்த எல்லா கஷ்டங்களால் சூழப்பட்ட பாதிக்கப்பட்ட நிம்மலாவுடைய மரணம் குறைந்த வயதிலேயே ஏற்பட்டுவிட்டது. कड़ी बड़ी करुणाजनक बात है ये. बड़ी not कड़ी बड़ी மிகவும் கருணைமயமான விஷயமாகும் இது. निष्कर्ष
दहेज रूपी राक्षस ने निर्मला के जीवन का सर्वनाश कर दिया। வரச்சனைங்கிற அரக்கனாவன் நிம்மாவுடைய வாழ்க்கையை सर्वनाशम செய்துவிட்டான், முழுமையாக अड़ित விட்டான்। प्रेम जी ने दहेज के बुरे परिणामों का सुंदर किया है, यथार्थन किया है। प्रेम जी அவர்கள் வரச்சனுடைய தவறான விளைவுகளை பற்றிய உண்மையான யதார்த்தமான படைப்பை இங்கே படைத்திருக்கிறார்। ठीक है, तो के साथ मैं अपना ये भाषण समाप्त करता हूँ। இத்துடன் இன்றைய இந்த நிகழ்ச்சி நிறைவுகிறது। நாளை அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கின்றேன்। அதுவரைக்கும் விடைபெறுவது उंगल आर सुंदरराजन तिरुपुर। और आज से इसके साथ में अपना आज का ये कार्यक्रम समाप्त होता है और कल एक नए शीर्षक के साथ आपसे मैं मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेता हूँ। मैं हूँ आर सुंदरराजन तिरुपुर। धन्यवाद। जय हिंद।